இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் குட்ஸுன்னு ஒன்று பண்ண போகிறேன். இது ஒரு சைட் டிஷ்ஷு. யூஸ்வலாக காலிஃப்ளவரில் வந்து ஃப்ரை பண்ணுவோம், கடலை மாலாம் போட்டு முறுமுறுன்னு பண்ணுவோம். இது குருமா பண்ணுவோம். அப்புறம் வெஜிடபிள் ரைஸ் மாதிரி காலிஃப்ளவர் ரைஸ் பண்ணலாம். இங்கே நிறைய காலிஃப்ளவரில் ரெசிபிஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குட்ஸுன்னு பண்ண போகிறேன். இது வந்து ராஜாமணின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டான் நியூசிலாண்ட்லேருந்து காலிஃப்ளவர் நிறையா கிடைக்கிறது. அதில் ஏதாவது ரெசிபி பண்ணி காமிங்க மாமின்னு சொன்னான். அதனால் அவனுக்காக இதை பண்ணுறேன். இதுக்கு எனக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பையன் அங்கே படிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. அவன் கேட்டிருந்தான், கொஞ்சம் பண்ணுங்க, நிறைய காலிஃப்ளவர் கிடைக்கிறது. இப்போ இதுக்கு வேணுங்கிற சாமான் வந்து காலிஃப்ளவர் வந்து யூஸ்வலாக காலிஃப்ளவர்னாலே புழு பூச்சிலாம் இருக்கும் நமக்கு ஒரு இது. அதனால் டு பி ஆன் த சேஃபர் சைட் நல்லா காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு வெந்நீரில் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சாலும் தப்பு இல்லை, ஊற வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஒன்றும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த காலிஃப்ளவர் அது மாதிரி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு இதெல்லாம் சொல்லிடுறேன். அந்த காலிஃப்ளவர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளித்து கொட்டுறதுக்கு கிராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் கடைசியில் புழியறதுக்கு ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம், அப்புறம் அந்த இதெல்லாம் போட்டு பெறறதுக்கு ஒரு துருவி கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி வந்து மல்லித்தூள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 1 ஸ்பூன் போடலாம். கொத்தமல்லி பொடி அதெல்லாம் இதில் போட்டு பெசட்டிடுங்க. ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனு, ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதெல்லாம் மிளகா கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வாசனைக்கு கரம் மசாலா, உப்பு, அப்புறம் அந்த ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் அதெல்லாத்தையும் இந்த வடித்து வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் ஃப்ளோர், 3 இதில் போட்டு மிளகு, ஜீரம், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், அந்த பொடியெல்லாம் இதில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு பெசரி இது மாதிரி வச்சுருக்கேன். அது எவ்வளோ ப்ரப்போர்ஷன்? இது அதுதான் சொன்னேன்னே, 1/4 ஸ்பூன். இந்த மல்லித்தூள் மட்டும் 1 ஸ்பூன், மீதி எல்லாம் கொஞ்சம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா துளியோண்டு ஜஸ்ட் வாசனைக்கு, அவ்வளோதான். அப்புறம் இதெல்லாம் தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு கிடையாது. அப்புறம் சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஜீரகம் வேணால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கடைசியில் பிழியறதுக்கு எலுமிச்சம்பழம், உப்பு, அப்புறம் தாளித்து கொட்டுறதுக்கு எண்ணெய். இப்போ பண்ணி பார்க்கலாமா? அடுப்பை பற்ற வச்சு கடாயை போட்டுக்கோங்க. கடாயை போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய், நிறைய எண்ணெய்லாம் வேண்டாம், ஜஸ்ட் தாளித்து போட்டால் 1 ஸ்பூன். எதுக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம்? ஆமாம், இது சப்பாத்தி, நான், பொங்கல், தோசை எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து தொகையில் அரைச்சி தொகையில் சாதத்துக்கு தொட்டுக்க போகிறோம். முள்ளங்கி தொகையில் அரைக்க போகிறேன். அதனால் முள்ளங்கி தொகையில் அரைச்சி இதை வச்சுக்க போகிறேன். வேணா தயிர் தொட்டுப்பேன். முள்ளங்கி தொகையில் இப்போ இது என்ன போட்டு அதான் சொன்னேங்க, ஒரு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு, இதெல்லாம் 3த்தையும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஜீரம் உடம்புக்கு நல்லது, அதனால நான் கொஞ்சம் ஜீரமும் போட்டிருக்கேன். இப்போ சீரம் போட்டேன். ஜீரம், ஆமாம், ஜீரம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒன்றே ஒன்று வாசனைக்கு போட்டு அது வெடிக்கட்டும். வெடிக்கிறது பார்த்துக்க. பச்சை மிளகா,
வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை. கொஞ்சம் உப்பு போடணும். ஓகே. உப்பு போட்டால் அந்த உப்பு நீட்டுக்கும் இல்லையா, அந்த தண்ணியில் வெங்காயம் சட்டுன்னு வதங்கிடும். நான் அந்த பிடிச்சி நினைக்கிறேன். கொஞ்சம் வதங்கினோடனே இதெல்லாம் போட்டு பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் வதங்கினால போடுறேன். ஏன்னா இதுவாக நல்ல காலிஃப்ளவர். இந்த காலிஃப்ளவர் இது பண்ணி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் இல்லையா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், மசாலாத்தூள் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா. இதை போட்டு கொஞ்சம் தண்ணி மிக்சி வேக விடணும். அதாவது தண்ணியில் போட்டுருக்காங்க இல்லையா காலிஃப்ளவர், அதனால் கொஞ்சம் வெந்திருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி விட வேண்டாம். கொத்துங்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக தானே இருக்கணும். கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்தப்புறம் எலுமிச்சம் முடிய வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. இது நல்லா வெந்தோடனே ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். மேலே எலுமிச்சம் வந்துருக்கணும். ஆறினோடனே எலுமிச்சம் மழை. ஆறினோடனே எலுமிச்சம் முடியுங்க, அவ்வளோதான். இது வேற புளி கிள்ளி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ கொஸ்து, காலிஃப்ளவர் கொஸ்து ரெடி. இது யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பற்றில. இது கொஞ்சம் அந்த காலிஃப்ளவர் இருக்கும் வெந்நீரில் போட்டதுனால வெந்திருக்கே. இருந்தாலும் நாங்கள்லாம் வயசானவங்க கடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் வேகட்டும். வெந்தோடனே ஆற வைங்க. ஆறினோடனே எலுமிச்சம் போடுங்க, அவ்வளோ. தேவையான உப்பு. ஆமாங்க, உப்பை போட்டு உப்பு போட்டுருங்க. ஆமாம், உப்பு மறந்து போயிட்டு. உப்பை போட்டு நல்லா வேகட்டும். வெந்தோடனே வெந்த உடனே ஆற வைங்க. கொஞ்சம் ஆறினோடனே, ஏன்னா எலுமிச்சம் பழம் பொழியும் போது ஆறினா தான் புளியும் யூஸ்ஃபுல்லாக. அதனால் ஆறினோடனே எலுமிச்சம் பழம் பொழிஞ்சால் கொத்து ரெடி. இதோட காலிஃப்ளவரோட எங்கள் அதில் முள்ளங்கி தொகையில் அழைக்க போகிறேன். உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் அதெல்லாம் வறுத்து முள்ளங்கியும் வெங்காயமும் வதக்கிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டு புளி கொஞ்சம் விட்டு 2 மிளகாய் அதையும் காமிக்கிறேன். இது வந்து அதெல்லாம் தயாராக வச்சுருக்கேன். தேங்க்யூ. பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் கொஸ்து. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.